ராதே கிருஷ்ணா. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனோட அன்புக்குரிய நண்பரான உத்தவரோட கோகுல யாத்திரையை சுக மகர்ஷி வர்ணிக்க கேட்டோம். தொடர்ந்து மகரிஷி சொல்றார். பரீட்சித், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எல்லாரோட ஆத்மாவும் ஆனவர், அத்தனையும் அறிஞ்சவர். காம வெட்கை மிகுந்த திரிவிக்ரையோட விருப்பத்தை அறிஞ்ச அவர் அதை நிறைவு செய்ய விரும்பி அவளோட வீட்டுக்கு போனார். அது விலை உயர்ந்த பொருட்கள் நிறைஞ்சு காமலீலைக்கு உகந்த சூழ்நிலை கொண்டு விளங்கிச்சு. முத்துச்சரங்கள், தொங்குற கொடிகள், மேல் விதானங்கள், படுக்கை, ஆசனங்கள், நறுமணமிக்க தூபங்கள், தீபங்கள், மணமிக்க பூமாலைகள் இவற்றினால் அலங்கரிக்கப்பட்டிருந்துச்சு. தன்னோட வீட்டுக்கு வர்ற ஸ்ரீ கிருஷ்ணனை பார்த்த திரிவக்ரை பரபரப்போட ஆசனத்தை விட்டு எழுந்து தோழிகளோட பக்கத்தில் போய் இருக்கை கொடுத்து முறைப்படி உபசரிச்சா. உத்தவரும் அவளால் உபசரிக்கப்பட்டார். தனக்கு கொடுக்கப்பட்ட ஆசனத்தை கையால் தொட்டுட்டு தரையில் அமர்ந்தார் உத்தவர். ஸ்ரீகிருஷ்ணனும் உலகியலுக்கு ஏற்ப உயர்ந்த கட்டில்ல அமர்ந்தார். திரிவக்ரை நீராடி பட்டாடை உடுத்தி நறுமணப்பூச்சு பூசி ஆபரணங்கள் பூண்டு பூமாலைகள் அணிஞ்சு தாம்பூலத்தினால வாய் மணக்க வெட்கமும் புன்னகையும் கூடின கடைக்கண் பார்வை மிளிர ஸ்ரீகிருஷ்ணனை அணுகினான். அன்றைக்கு ஒரு நாள் சந்தனப்பூச்சு கொடுத்த புண்ணியத்தின் பலனா இன்றைக்கு வெட்கத்தால் தயங்கி நிற்கிற அந்த கட்டழகையை பக்கத்தில் அழைச்சு அவளோட இன்புறத் தொடங்கினார் பகவான். அவளும் கண்ணனை தன்னோட 2 கைகளாலையும் மிருக அணைச்சு தன்னோட நெடுநாளைய தாபத்தை போக்கிக்கிட்டா. அன்றைக்கு ஒரு நாள் சந்தனப்பூச்சு கொடுத்த சின்ன புண்ணியத்தால மோட்சத்தையே கொடுக்க வல்லவரான ஈசனையே அடைஞ்சாலும் கூட பெரும் பாக்கியம் அற்றவளே. இப்படி உலகாயுத இன்பத்தை இல்லையா வேண்டிக்கிட்டா? அந்தோ பரிதாபம். பகவானை விட்டு விலக மனம் விரும்பாத திரிவக்ரை இன்னும் சில நாட்கள் தங்கி இருக்கணும்னு வேண்டிக்கிட்டா. பக்தர்கள் விரும்பினதை கொடுத்துள்ள சர்வேஸ்வரனான ஸ்ரீகிருஷ்ணன் அவ விரும்பினதை வேண்டறப்ப அடையிறதுக்கு வரம் கொடுத்து சன்மானம் கொடுத்து அவளை மகிழ்விச்சு அப்புறம் உத்தவரோட எல்லாரும் கொண்டாடுற தன்னோட திருமாளிகைக்கு எழுந்தருளினார். சர்வேஸ்வரனான பகவான் ஸ்ரீ விஷ்ணுவை எளிதா ஆராதிக்க முடியாது. அவரை ஆராதிச்ச பிறகுமே கூட அற்பமான விஷய சுகத்தை அவர்கிட்ட வேண்டவன் மதிக்கிட்டவன் இல்லையா? அக்ரூரரோட விருப்பத்தை நிறைவேற்றவும் அவரை கொண்டு சில பணிகளை முடிக்கவும் விரும்பின பிரபு ஸ்ரீகிருஷ்ணன் பலராமனோடையும் உத்தவரோடையும் அக்ரூரரோட வீட்டுக்கு போனார். மனிதர்களில் மிகச்சிறந்த தன்னோட உறவினர்களான ஸ்ரீகிருஷ்ணன், பலராமன், உத்தவர் 3 பேரும் தூரத்தில் வர்றதை பார்த்த அக்ரூரர் மகிழ்ச்சி அடைஞ்சு அவங்களை வரவேற்று மிகுந்த ஆனந்தத்தோட கட்டி அணைச்சு உபசரித்தார். ஸ்ரீகிருஷ்ணனையும் பலராமனையும் அக்ரூரர் வணங்கினார். அவங்களும் உத்தவரோட அக்ரூரரை வணங்கினாங்க. அக்ரூரர் அவங்க 3 பேரையும் முறைப்படி ஆசனத்தில் அமர்த்தி உபசரித்தார். பரீட்சித் அவங்களோட திருவடிகளை கழுவி அந்த நீரை தன்னோட தலையில் தெளிச்சுக்கிட்டார். சிறந்த ஆடைகள், சந்தனம், ஆபரணங்கள், புஷ்ப மாலைகள் கொடுத்து உபசரித்தார். அப்புறம் அவங்க திருவடிகளில் விழுந்து வணங்கி அந்த பாதங்களை தன்னோட மடியில் இருத்தி வருடிக்கிட்டே அடக்கமா ஸ்ரீ கிருஷ்ண பலராமர்கள்கிட்ட அக்ரூரர் சொன்னார். நல்ல வேளையா பாவியான கம்சன் தன்னோட பரிவாரங்களோட அழிக்கப்பட்டான். உங்கள் குலம் உங்களால் சங்கடங்களில் இருந்து மீட்கப்பட்டு மேல்நிலைக்கு கொண்டு வரப்பட்டது. நீங்கள் 2 பேருமே உலகத்தோட மூலப்பொருள். நீங்கள் இந்த உலகமாக பரிணமிச்ச ஆதி புருஷர்கள். இயற்கையும் நீங்களே, ஜீவனும் நீங்களே. உங்களை தவிர வேற காரணமும் கிடையாது, காரியமும் கிடையாது. பரம்பொருளே, தன்னோட மாயா சக்தியால் படைக்கப்பட்ட இந்த உலகத்தில் நீங்களே ஆன்மாவாக நுழைஞ்சு தன்னோட காலங்கிற சக்தியாலேயும் மாயை முதலான சக்திகளாலேயும் உலகத்தில் காணப்படுற மற்றும் கேட்கப்படுற பலவாறான பொருட்களாக விளங்குறீங்க.
அசையறதும் அசையாததுமான அத்தனை பொருட்கள்லையுமே பூமி முதலான பஞ்சபூதங்களே பலவாறாக காணப்படுது. அந்த மாதிரி நீங்கள் ஒருத்தரே இந்த உலகத்தில் தன்னோட விருப்பப்படி பலவாறாக தோற்றமளிக்கிறீங்க. இறைவா, நீங்கள் உங்கள் சக்தியான ரஜோகுணத்தினால் படைக்கிறீங்க, தமோ குணத்தால் மறைக்கிறீங்க, சத்வகுணத்தால் காக்கிறீங்க. ஆனால் இந்த குணங்கள்லையோ அவற்றோட செயல்கள்லையோ நீங்கள் கட்டுப்படுறது இல்லை. ஏன்னா நீங்கள் பேரறிவே வடிவானவர். உங்களை கட்டி போடக்கூடிய வஸ்து எங்கே இருக்குது? ஆத்மாவுக்கு ஸ்தூல சரீரத்தினோடையோ சூக்ஷ்ம சரீரத்தினோடையோ எந்த விதமான தொடர்பும் இல்லை. அதனால் ஆத்மாவுக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை, வேறுபாட்டு உணர்வும் இல்லை, வினைகளினால் பந்தப்படுறதும் இல்லை, விடுபடுறதும் இல்லை. அதனால் ஆத்மாவுக்கு பந்தம் உண்டு, மோட்சம் உண்டுன்னு நினைக்கிறது நம்ம பகுத்தறிவின்மையே காட்டும். தொன்மையான வேதநெறி உலக நன்மைக்காக உங்களால் வகுக்கப்பட்டது. அறநெறிக்கு புறம்பான கொள்கை இருக்கிற தீயவர்களால் அது பாதிக்கப்படுறப்ப நீங்கள் தூய சத்வகுணம் அமைஞ்சு திருமேனி தாங்கி அவதரிக்கிறீங்க. பிரபு, அந்த பரமாத்மாவான நீங்கள் வசுதேவரோட இல்லத்தில் தங்களோட அம்சம் பொருந்தின பலராமனோட பூமியோட சுமையை குறைக்க அவதரிச்சிருக்கீங்க. அசுரர்களோட வம்சத்தில் தோன்றி அரசர்களாக விளங்குறவங்களோட நூற்றுக்கணக்கான அக்ஷௌகினி படைகளை அழித்து யதுகுலத்தோட பெருமையை பரவ செய்ய போகிறீங்க. ஈசனே, தேவர்கள், பித்ருக்கள், உயிரினங்கள் மற்றும் அரசர்கள் எல்லாருமே தங்களோட வடிவமே. தங்களோட திருவடிகளை கழுவின நீரான கங்கை 3 லோகத்தையும் புனிதப்படுத்துது. நீங்களே அகில லோகத்துக்கும் குரு, அகில லோகத்துக்கும் தலைவனும் நீங்களே. தங்களோட பொன்னடி சாற்றினதால எங்கள் வீடுகள் பெரும்பாகியம் பெற்றன. தூய உள்ளம் படைச்ச அத்தனை பேருக்குமே நீங்கள் நண்பர். நல்ல மனசோட தன்னை அண்டினவங்களோட அத்தனை விருப்பங்களையும் நிறைவேற்றுறவர் நீங்கள். ஏன், தன்னையே தரக்கூடியவர், வளர்ச்சியோ குறைதலோ இல்லாதவர், பக்தர்கள் கிட்ட அன்பு கொண்டவர், உண்மையே பேசுகிறவர், நன்றி மறக்காதவர். பகுத்தறிவு இருக்கிறவன் அப்படிப்பட்டவரான தங்களை விட்டு வேற யாரை சரணடைவான்? மக்களோட துயர் துடைக்கிறவரே, யோகீஸ்வரர்களான சனகாதிகளும் தேவேசர்களான இந்திராதிகளும் தங்களோட உண்மை நிலையை உணர முடியாமல் இருக்கிறப்ப அறிவெளிகளான எங்களுக்கு முன்னாடி இப்படி இங்கே வந்திருக்கிறது எங்கள் பாக்கியமே. மனைவி, மக்கள், உற்றார், உறவினர், வீடு, செல்வம், உடல், இப்படி மயக்கத்தை கொடுக்கக்கூடிய தங்களோட மாயையான வலையை அறுத்தெறியணும்னு வேண்டிக்கிறேன். பரீட்சித், பக்தரான அக்ரூரர் இப்படி வணங்கி துதிக்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னோட இனிய பேச்சால் அவரை மயக்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொன்னார். நீங்கள் எங்களை விட மூத்தவர், எங்கள் மதிப்புக்குரிய உறவினரும் சின்னத்தந்தையும் கூட. நாங்கள் உங்கள் குழந்தைங்க, காக்கவும் போஷிக்கவும் பரிவு காட்டவும் தக்கவங்க. மேன்மையை விரும்புகிறவங்க தகுதியுள்ள உங்கள் மாதிரி பெரும் பாக்கியசாலிகளான நல்லவங்களை அணுகி உபசரிக்கணும். ஏன்னா நீங்கள் தேவர்களை விடவும் உயர்ந்தவங்க. தேவர்கள் தன்னோட நலம் பேணுறவங்க, சான்றோர்கள் என்றைக்குமே பிறர் நலம் பேணுறவங்க. நீர்நிலைகள் இருக்கிற நீரெல்லாம் புண்ணிய தீர்த்தங்கள் இல்லை, மண்ணாலையும் கல்லாலையுமான பொம்மைகள் எல்லாம் தேவதைகளும் இல்லை. அவற்றையெல்லாம் வெகு காலத்துக்கு தொடர்ந்து வழிபட்டா மட்டும்தான் நன்மை புனிதமாக்கும். ஆனால் நல்லோரை ஒரு தடவை பார்த்தாலும் போதும், அவங்க பார்வை ஒன்றே நம்மளை புனிதமாக்கும். நம்ம நண்பர்களுக்குள்ள நீங்களே மேலானவர். பாண்டவர்களுக்கு நன்மை செய்யறதுக்காக, அவங்களை பற்றின செய்தி அறியறதுக்காக நீங்களே ஹஸ்தினாபுரம் போகணும்.
தகப்பனாரான பாண்டு மறைஞ்சதும் துயரடைஞ்ச சிறுவர்களான பாண்டவர்கள் தாயான குந்தியோட அரசரான திருதராஷ்டிரரால் ஹஸ்தினாபுரத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கே வசிக்கிறதா கேள்வி. அம்பிகையோட புதல்வரும் அறிவு மழுங்கினவரும் பார்வை அற்றவருமான திருதராஷ்டிரர் தன்னோட தீய புதல்வர்களோட சொற்களை கேட்டுக்கிட்டு தன்னோட தம்பியோட புதல்வர்களான பாண்டவர்கள் கிட்ட சம நோக்கோட நடந்துக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் அங்கே போய் பாண்டவர்கள் நலமாக இருக்காங்களா துன்பத்தில் இருக்கிறாங்களான்னு அறிஞ்சிக்கிட்டு வாங்க. அதை அறிஞ்சிக்கிட்டு பாண்டவர்களுக்கு நன்மை செய்யறதுக்கு ஆவண செய்யலாம். சர்வேஸ்வரனான பகவான் இப்படி அக்ரூரருக்கு கட்டளையிட்டுட்டு பலராமனும் உத்தவரும் பின்தொடர தன்னோட மாளிகைக்கு போனார். ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் தசமஸ்கந்தத்தோட முற்பகுதியில் 48வது அத்தியாயம் முற்றிற்று. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.